வணக்கம் மக்களே. ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடியா இருங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை காலையில 6:30 மணிக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசனோட வால்யூம் 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வால்யூம் 1ல மொத்தம் 4 எபிசோட்ஸ் இருக்க போகுது. இந்த 4 எபிசோடுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேல இருக்க போகுது ரன்னிங் டைம். அண்ட் ஃபைனல் அந்த 4th எபிசோடு போடுறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டைம் டியூரேஷன்ல இருக்க போகுது. அண்ட் இந்த சீசன் 5ல யாரோ ஒருத்தர் சாக போறாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரீசெண்டா டஃபர் பிரதர்ஸ் கூட இந்த சீசன் 5ல யாரோ ஒருத்தர் சாக போறாங்க. அவங்களோட சாவு அப்படின்றது மிக மிக கொடூரமா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல நீங்க பார்த்த டெத் எல்லாத்தையும் விட இது கொடூரமான சாவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அந்த சாவு அப்படின்றது யாரை நோக்கி இருக்க போகுது அண்ட் எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படின்றதான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் சாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஜோனத்தன், நான்சி இல்லைன்னா ராபின், இந்த 3 கேரக்டர்ல ஏதோ ஒரு கேரக்டர், அப்படி இல்லைன்னா நம்ம வில்லோட அம்மா, ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம ஹாப்பர், இந்த 5 கேரக்டர்ல யாரோ ஒருத்தர் தான் சாக போறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி மற்ற ஏதாவது கேரக்டர் செத்துச்சுன்னா அது பயங்கர இம்பாக்டா இருக்கும். அண்ட் மற்ற கேரக்டர்ஸும் சாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னமோ லைட்டா ஒரு ஓரமா பஜ்ஜி சொல்லிட்டே இருக்கு. இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சாக போறாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் சாக போறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5க்கு வெறித்தனமா வெயிட் பண்றேன். நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.